திக்கற்றவனுக்கு தெய்வம் தான் துணைன்னா, அந்த தெய்வம் யார்றான்னா குலசாமி மட்டும்தான். சமீபத்திலேயே 2, 3 படம் குலசாமி சம்மந்தமா வந்திருந்தது. உண்மையிலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது திரைக்கதையா இருந்தாலும் கூட, ஆத்மார்த்தமாக எடுக்கப்பட்ட படமா இருந்தது உண்மையிலே. இது போன்ற அவேர்னஸ மக்களுக்கு அதிகமா தரணும். ஏன்னா, இன்றைய கலாச்சாரத்தில பொருளாதார சிக்கல், திருமண சிக்கல், நெறைய சிக்கல்ல இந்த கலிகாலத்தில மக்கள் வந்து ஆட்படுறாங்க. தீர்வு நோக்கி ஒவ்வொரு கோயிலா போறாங்க. எங்க போனா பிரச்சனை தீரும்னு சொல்லிட்டு நெறைய ஆதங்கப்படுறாங்க. அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான். முதல்ல எந்த விஷயமா இருந்தாலும் உங்க குலதெய்வத்திட்டருந்து ஆரம்பிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆன்மீகவாதிய சந்திக்க போறீங்க. இல்ல ஒரு கோயிலுக்கு போறீங்க. அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை முடிச்சு போட்டு எடுத்து போட்டு தான் பயணமே மேற்கொள்ளுவாங்க. அப்போ அந்த பயணம் சுபிட்சமா இருக்கணும்னு சொல்லும்போது குலதெய்வம் வழி காமிக்கும். இப்ப நான் மக்களுக்கு சொல்றது அதுதான். நீங்க எந்த பரிகார கோயில் வேணா போங்க. உங்கள யாரும் வேணாம் சொல்லல. எந்த பழனிக்கு போங்க, யார வேணா போய் பார்த்துட்டு வாங்க. திருப்பதி போங்க, எங்க வேணா போங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி வீட்ல எப்படி அப்பா, அம்மா கிட்ட சொல்லிட்டு போவீங்களோ, ஐயா இங்க போயிட்டேன்னு சொல்லுவீங்களோ, அதே போல உங்க குலதெய்வத்தை வேண்டி ஒரு காணிக்கை முடிச்சு போட்டு வச்சு, ஐயா என்னுடைய பயணம் நல்லபடியா முடியணும். என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொல்லிட்டு, குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை முடிச்சு போட்டு வச்சுட்டு போங்க. அந்த விஷயம் வெற்றிகரமான முடியத்துக்கான எல்லா விஷயத்தையும் உங்க குலதெய்வம் உங்களுக்கு செஞ்சு தரும். அதனால குலதெய்வத்தை மறந்தால் தெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். Naga's Art and Pasta Combo Offer. Buy now.